தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பாரக்கொண்ட சிந்தம் ஞானம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பரமாவதனம் கலியுக காஞ்சிமான் யூடியூப் சேனல் பற்றியும் பிரிவாட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அதுக்கு ஒரு தலைப்பு அனுப்பத்தோட தலைப்பு நினைச்சது நடக்கும், அவரை நினைச்சா நடக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். இந்த தலைப்பே எப்படி இருக்குது பாருங்கள். பெரியவா கொடுத்த அனுகிரகம் தான், வேறு ஒன்றும் என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. அவர் கொடுக்குற புத்தியை வச்சு தான் பண்ணுறது. கல்பாத்தியை சேர்ந்த சாத்தபுரம் ராஜேஷ் அப்படிங்கிறவரோட அனுபவம். 1986 இவர் பாம்பேயில் ஒரு பேங்க்கில் வேலை சேர்ந்திருக்கார். வருஷம் பெரியவாளை தரிசனம் பண்ண வருவாராம். அங்கேருந்து கிளம்பி 1989 நவம்பர் இருக்கும். கொஞ்சம் பேங்க் ஸ்டாஃப் கொஞ்சம் பேர், மொத்தமாக 5 பேர் திருப்பதி போகணும் அப்படின்னாலாம். இவரை சேர்ந்துக்க சொன்னார். இவர் சொன்னாராம், திருப்பதி போகலாம், ஆனால் நம்ம தான் அவள் வந்து அதுக்கப்புறம் ஏதோ சில்க்கு சாரீஸ் ஏதோ எடுக்கணும்னு சொன்னாலாம், வாங்கணும். அங்கேருந்து வந்தால் இங்கெல்லாம் வாங்கிட்டு போவார், சவுத்துலேருந்து எல்லாம் பண்ணுங்க, ஆனால் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதா இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னாராம் இவர் சாத்தபுரம் ராஜேஷ். அவள் சரின்னு ஒத்துன்றதுனால கிளம்பி வந்திருக்கா. ஸோ இவள் எல்லோரும் நேர கிளம்பி திருப்பதி போயிருக்கா. மேனேஜர்கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுட்டாராம். இந்த நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் அந்த 3 நாள் வந்து பேங்க்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவ்வளோ நல்ல மேனேஜர்லாம் இருந்திருக்கா, நம்ம பார்த்துக்கணும். ஒரு பியூனும் மேனேஜர் இருந்தால் அந்த பேங்க்கை நடத்தியிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவளும் பெரியவா மேலே ஒரு பக்தி இல்லாமல் அவள் அனுப்ப மாட்டாளே அவளை. வந்து திருப்பதி போயிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போயிடுத்து. அவளுக்கு வந்து ரூம் கிடைக்கல. ஏன்னா நேராக வந்து மேல் திருப்பதிக்கு போயிட்டா போல இருக்குது. அங்கே ஏதோ கிடச்சிடணும், இவளுக்கு ஐடியா இல்லை. போனோன்னா ஒன்றுமே இல்லை, ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, கூட்டமாக இருக்குது, எல்லாமே ரூம் எதுவுமே கிடைக்கல. அப்போ 2 மணி நேரம் போயிடுது. இவர் வந்து சரி இங்கேயே இருங்க, வரேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தபுரம் ராஜேஷ் வந்து அந்த இதுக்குள்ளேயே உள்ள திருப்பதிக்குள்ளேயே அந்த சன்னிதிக்கு அங்கே பக்கத்துலேயே மேல் திருப்பதி நடந்து போயிட்டே இருக்காராம். மனசில் வருத்தத்தில் இருக்கார். கேட்குறார் இன்டர்வியூ பண்ணுறவர், நீங்கள் பெரியவாளை வேண்டிட்டீங்களோ? ஆமாம், பெரியவா எப்போவுமே மனசுலேயே இருக்காரு, பெரியவாளை எப்பவும் வேண்டின்னு தானே போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த மலையாளம் கலந்து தமிழில் பேசுகிறார் அவர். அப்படி போயிட்டே இருக்காரா. போனால் திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் அந்த படிக்கட்டெலாம் தாண்டி மேலே ஒரு சேரில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காராம். இந்த சாஃப்ரான் ஜிப்பா அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு அவர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, தாடிலாம் வச்சு ஒருத்தர் இருக்காராம். அவர் இங்கே வா அப்படின்னு இவர் கூப்பிட்டாரு. அவருக்கு பயமாக எடுத்தான். அப்புறம் சரி பரவாயில்ல போகலான்னு போனார்னா, யாருப்பா நீ? எல்லாமே இங்கிலீஷில் எல்லாம் அவளுக்குள்ளே பேசியிருக்கேன். நீ என்ன ரொம்ப வருத்தமாக இருக்க, என்ன ஆச்சு இப்படி நடந்து போயின்னு இருக்கேன்னு. இப்போ இவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம், ஒரு 5 பேர் இருக்கோம், இங்கேருந்து வரோம் பாம்பேலேருந்து, எங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இடம் இல்லை, தரிசனம் வேறு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டோம், முடியல. உடனே நான் நீ முதல்ல நீ டென்ஷனாக இருக்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் காஃபி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரான். யார் பண்ணுவான்? பெரியவா அனுகிரகம் தான், நான் மனசுக்குள்ளே இருக்கேன்றாரு. அதான் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணிடு. அவர் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ண ஒரு லெட்டர் பேடை எடுத்தாராம். அவர் இதாங்க நார்த் இந்தியா வேறு எங்கேருந்து வந்தவர் போல இருக்குது. அவர் ஒரு குருஜி மாதிரி. அவர் வந்து ஒரு லெட்டர் பேட் எடுத்து எழுதுறாராம். ஏதோ ஐயங்காரன்னு எழுதினாராம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு போட்டு அட்டென்ஷன் போட்டு இந்த வரவா ஒரு 5 பேருக்கு இருக்கா, அவளுக்கு நல்லா ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, தரிசனத்துக்கு அரேஞ்ச் பண்ணி அவளை அமுச்சு வைங்க, நல்லா கவனிங்கன்னு சொல்லி எழுதியிருக்காராம். இதை கொடுத்துட்டாராம். கிளம்பி அவர் வந்து அங்கே போய் பார்த்தாருன்னா பிரமாதமாக அவளுக்கு ரூம் இருக்குது, தரிசனமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா, ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் அவள் எல்லாத்தையும் பார்த்துருக்கா, எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிளம்பி நேராக திருத்தணி போயிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்திருக்கா. அங்கே வந்தபோது காஞ்சிபுரத்தில் அவள் சொன்னாலாம், பெரியவா அப்படின்னு உள்ள தரிசனம் கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுத்து. அந்த ஒரு ரூமில் அப்போ உள்ளே கிடக்கிறார், க்ளோஸ் பண்ணியிருக்கு அந்த ரூமு கதவு. பெரியவா எப்போ வருவான்னு தெரில, எவ்வளோ பேருங்க உட்காந்துட்டுருக்கா பாருங்க அப்படின்றாலாம். திருப்பி தான் அவர் பெரியவா எவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகம் இருக்கு பண்ணியிருக்காரு திருப்பதியில். அதே பெருமாள் தானே இங்கே உள்ளே இருக்கார், பண்ணாமல் போவாரா? அதனால் மனசில் எல்லாருக்கான வருத்தம் இருக்கும். ஐயோப்பா நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியலையே. ஆனால் அங்கே இருக்கவர் யாரோ அப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. பெரியவா வரமாட்டார்,
உள்ளே தான் இருக்கார், கதவு மூடி இருக்குது. அவர் உள்ளே போனவர் தான். 1 மாதம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, பெரியவா வரவே இல்லை வெளியில் அப்படின்னு சொல்கிறாராம். என்ன பண்ணார், சரி கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணி 1 2 3 4வது நமஸ்காரம் பண்ணி இப்படி எழுந்துக்கும் போது பெரியவா கதவு திறக்கிறதா வந்து நிற்கிறாராம். காலில் தான் பெரியவரோட திருப்பாதங்களை பார்க்குறாரு. ரோஸ் பெட்டல் மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப சொல்கிறார். இவ்வளோ இருக்குது. ஒருத்தருக்கு வந்து அவர் ஜீசஸ் கிறிஸ்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கார். இன்னொருத்தர் நார்த் இந்தியன், அவருக்கு என்னவோ ஜெயின், அவருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அவருக்கு கண்ணுக்கு தோணித்து அவர் இப்படி தான் எனக்கு காட்சி கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாராம். எனக்கு பெரியவாளாக தான், எனக்கு பரமேஸ்வரன் அவர் எனக்கு பெரியவா தான் எனக்கு அப்படி காட்சி கொடுத்தார், எனக்கு பெரியவாளாக தான் தெரிஞ்சார் அப்படியே இந்த சாத்தபுரம் ராஜேஷ் சொல்கிறார். எல்லாருக்கும் நல்ல தரிசனம் கிடச்சி தான். அப்புறம் 5 பேரும் அங்கே வேறு எங்கேயாரு அணுக்கு தொண்டர் விட்டு பிரசாதத்தை கொடுக்க சொன்னாருன்னு தெரில. ஸோ அதை வாங்கிட்டு அவர் கிளம்பி போனாலாம். அதனால் பெரியவா வந்து தரிசனமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு மடத்து ஸ்டாஃப்லாம் சொல்லியிருக்காலாம், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ஆனால் மனசுக்குள்ளே பெரியவாளை நினச்சிட்டு இருக்கார். ஸோ பெரியவாளை நினச்சா நினச்சது நடக்கும், அவரை நினச்சா நடக்கும். நினச்சது மனசில் எதோ நினைக்கிறோம், அது நினச்சது நடக்கும். எப்படி நடக்கும்? அவரை நினச்சா நடக்கும். மகாபிரிவாவில் நினச்ச மாத்திரத்தில் பிரிவா வந்து அங்கே இவருக்கு அங்கே வாழ்க்கை திருப்பதிலையும் வாழ்க்கை நல்ல காரியமாக இருக்குது. பாலாஜி தரிசனம் பண்ணியிருக்கா. ரூமில் நல்லா தங்கி நல்ல தரிசனம் 2 தடவை தரிசனம் பண்ணேன்றாங்க பாலாஜி. அப்புறம் இங்கே பார்த்தா பெரியவா வந்து 1 மாதமாக வெளியில் வரல அப்படிங்கிறவர் அன்றைக்கி பார்த்தா நினச்சிட்டு இருக்கார் மனசில் பெரியவாள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வந்துட்டார், பெரியவா தரிசனம் பண்ணியிருக்கார். அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட கருணையாக இவாளுக்கெல்லாம் ஒழிஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ராஜசங்கர் மகாபரிய பாதவேஸ்வரன்.